வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்ற விடயம் என்றால், கடந்த சில வாரங்களாக நாங்கள் கடந்த கால சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறோம். அது தொடர்பான பல்வேறு உரையாடல்கள் நடைபெறுகின்றது. கடந்த உரையாடல்ல மனோரஞ்சன் முன்னாள் லேக் ஹவுஸ் மற்றும் ரூபானி ஊடகங்களின் முக்கியஸ்தர் மனோரஞ்சன் விடுதலை புலிகளுடைய நிழல் அரசு பற்றி உரையாடி இருந்தார். இது தொடர்பில் அது தொடர்பான சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்குமாக எங்களோடு இணைந்து கொள்கிறார் முன்னாள் போராளி முல்லைமதி அவர்கள். அவர் கவிஞர், ஆய்வாளர். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். என்ன கேள்வி என்னன்னா, இந்த நிழல் அரசு விடுதலை புலிகள் தமிழ் மக்கள் மீதான ஒரு சுயாதீனமான போக்குவரத்துக்கு ஒரு பாஸ் சிஸ்டத்தை கொண்டு வரார்கள். அதற்கு பிறகு ஒரு நிழல் அரசை உருவாக்குகின்றார்கள். இந்த நிழல் அரசு ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை என்றும் அதுல இருக்க முடியாமல் மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்றும் நகை பெற்றுக் கொண்ட பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக மனோரஞ்சன் தனது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். கடந்த காலங்கள்ல வந்த ஊடகங்களுக்கு கூடாக. இப்ப நீங்கள் அந்த காலகட்டத்துல இலங்கையில தான் இருந்திருப்பீங்கள். இந்த பாஸ் நடைமுறை போன்ற விஷயத்தை விடுதலை புலிகள் ஏன் மக்களுடைய சுயாதீனமான நடமாட்டத்தை விடுதலை புலிகள் கட்டுப்படுத்த நினைத்தார்கள்? மனோரஞ்சனுடைய நேர்காணல்களை நான் தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கிறேன். அதில் அவர் பேசி இருக்கின்ற விடயங்களையும் நான் கேட்டிருக்கின்றேன். அது எனக்கு மாற்று கருத்துக்கள் உண்டு. மாற்று கருத்துக்கள் என்பதை விட அவருடைய கருத்துக்களை நான் முற்றாக நிராகரிக்கவும் விரும்புகின்றேன். ஏனென்றால் அதுல உண்மைகள் இல்லை. அவர் அறிந்த தகவல்களையும் கற்பனைகளையும் சேர்த்து பேசுகிறார். அதுல முதலாவது நீங்கள் இந்த பாஸ் நடைமுறையை பற்றி சொன்னீங்கள். நான் ஏற்கனவே உங்களுடைய நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தேன். இந்திய படைகள் தமிழீழத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்ற காலப்பகுதிக்கு சற்று முன்னரே விடுதலை புலிகளுக்கு ஒரு தகவல் கிடைக்கின்றது. இலங்கை இந்திய கூட்டு புலனாய்வு நடவடிக்கை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில ஆஸ்திரேலிய உளவுத்துறையும் இங்கே சுதந்திரமாக தன்னுடைய செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறது என்றது தொடர்பாக நாங்கள் அறிகிறோம். உங்களுக்கு தெரியும், உலக உளவு நிறுவனங்களிலேயே ஆஸ்திரேலிய உளவுத்துறை அந்தந்த நாடுகளில் அந்தந்த நாட்டு பிரஜைகளை வைத்துத்தான் அவர்கள் முற்றுமுழுதாக வேலை செய்வார்கள். நேரடியாக அவர்கள் வருவதில்லை. அவர்கள் எங்காவது ஒரு இடத்துல இருப்பார்கள், மற்றவர்களை முகவர்களாக்கி அவர்களை வச்சு மிகச் சிறப்பாக வேலை செய்வார்கள். அதை ஈரான்லையும் நீங்கள் அவதான். இப்ப இந்த பாஸ் நடைமுறையை ஏன் விடுதலை புலிகள் உண்மையிலேயே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகளுக்கு ஒரு தகவல் திரட்டொன்று கிடைக்கிறது. வன்னி, யாழ்ப்பாணம், மன்னார், வடகிழக்கு முழுவதிலும் இந்த கூட்டு புலனாய்வுத்துறையின் முகவர்களாக யார் யார் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு முழு விவரம் கோவை ஒன்று விடுதலை புலிகளுக்கு கிடைக்கும். அந்த விவர கோவையில வன்னி பிராந்தியத்துல 109 பேருடைய பேர் விவரங்கள் வருகிறது. இந்த 109 பேருடைய பேர் விவரங்கள் வரும்பொழுது தமிழீழ புலனாய்வுத்துறை உருவாக்கப்பட்டது. அப்பொழுதுதான் பயிற்சி முகாம்கள் நடந்து பட்டம்மான் தலைமையில உருவாக்கப்பட்டு கொண்டிருந்த காரணத்தினால இதை வேர்கள் புலனாய்வுத்துறையை இந்த வேலையை செய்து தந்துட்டு தான் நீங்கள் அந்த வேர்கள் செயற்பாட்டை நிப்பாட்டணும் என்று சொல்லி தலைவர் அவர்கள் பணிக்கு விடுத்ததன் அடிப்படையில மாத்திய அண்ணன் இந்த விஷயத்தை அந்த அறிக்கையே நடந்தாங்க. அதுல பலருடைய பெயர்களை கூட இன்றைக்கு என்னால வெளிப்படையா சொல்ல முடியும். நான் அதை சொல்ல விரும்பல. அப்போ அதுல ஒரு 109 பேருடைய பேர் இருந்தது. அதுல கமநல சேவை திணைக்களத்துல வேலை செய்கிறவர்கள், ஆசிரியர்கள், நீர்ப்பாசன துறைகள்ல சம்பந்தப்பட்டவர்கள், இப்படி அரச உத்தியோகத்தர்கள், வாகன சாரதிகள், வெளிநாடுகள்ல பிள்ளைகள் இருக்கிற காரணத்தினால வவுனியாவுக்கு அடிக்கடி போய் வர வேண்டியவர்கள், இப்படியே ஒரு பரந்துபட்ட அளவில் அவர்களால கண்டுபிடிக்கக்கூடியவர்களை கண்டுபிடிச்சு ஒரு நெட்வொர்க்கை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த நெட்வொர்க்ல அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். 109 பேரை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். அந்த 109 பேர் 10ஆல நீங்க பெருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை 10 முகவர்களின் ஒருங்கிணைப்பாளராக தான் இந்த ஒரு ஆள் இலங்கை உளவுத்துறையால இயக்கப்பட்டு இலங்கை இந்திய கூட்டு புலனாய்வுத்துறையால இயக்கப்படுகிறார். இந்த தகவல் விடுதலை புலிகளுக்கு வந்ததும் விடுதலை புலிகள் அதிர்ந்து போனார்கள். ஏனென்றால் அந்த பட்டியலில் இருந்த பேர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளூர்ல அவர்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது. அவர்கள் கமநல சேவை திணைக்களத்தில் ஒரு அதிகாரியா இருப்பார், விதானியாரா இருப்பார். நான் சொன்னேன் அதுல ஒரு உதவி அரசாங்க அதிபர், அதாவது ஒரு உதவி அரசாங்க அதிபர் கூட அந்த பட்டியலுக்குள்ள இருந்தார். அவருக்கு தான் முதல்ல அவருடன் நான் முதல்ல காய்ச்சிருந்தான். இந்த விஷயம் விடுதலை புலிகளுக்கு தெரிஞ்ச உடனே விடுதலை புலிகள் இயக்கம் இதை எதிர்கொள்றதுக்கான ஒரு நடைமுறையை கையாள வேண்டும் என்ற ஒரு தேவை வந்த பொழுது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் இருந்து வெளியே சென்று வருகிறார்கள். யார் வெளியில் இருந்து உள்ளுக்கு வந்து போறார்கள், இவர்களுடைய போக்குவரவு எப்படி இருக்கு, அந்த நடைமுறையில விடுதலை புலிகள் இயக்கம் அவதானிக்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்படுகிறது. இரண்டாவது இவர்கள் இங்கால போராடி கொண்டிருக்கிறார்கள், எதிரிகளின் உளவுத்துறை அங்கால செயற்படுது. அப்ப இங்க போய் வர்ற முகவர்களை நாங்கள் இனம் காண வேணும். இப்ப மனோரஞ்சனை சொல்லி கொண்டிருந்தாரല്ലോ, தன்னுடைய ஆக்கள் போய் வந்துதான் தனக்கு தர்ற தகவல்களை வச்சு கொண்டுதான் தான்
கொழும்பில் ஒளிச்சிருந்து ஆர்டிக்கல் எழுதி கொண்டிருந்தேன். அப்ப அவர் தான் சொல்றேன், நான் சொல்லல, அவர் தான் சொல்றேன். அப்ப மனோரஞ்சன் என்ற ஒரு ஊடகவியலாளனுக்கே தகவல் கொடுக்கறதுக்கு ஆக்கள் இருக்கணும்னா உளவுத்துறைகளுக்கு பெருந்தொகை பணத்தை வீசி எறியக்கூடிய ஆட்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கும். அது இயல்பு தானே, அதை என்ன நிப்பாட்டுவீங்க நீங்க? அதைத்தான் சொல்றேன். அது என்ன நிப்பாட்டுவீங்கன்னு சொன்னா, எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய மக்களுக்கு எதிராக, எங்களுடைய இனத்துக்கு எதிராக, எங்களுடைய போராட்டத்துக்கு எதிராக என்ன கேளாதீங்க. நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரை அவர்களுடைய கட்டுப்பாட்டு பகுதியிலே அவர்களுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கு, அவருடைய போராட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள். பிக் பிரதர் என்றெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அவர்கள் அந்த மக்களின் விடுதலைக்காக போராடுகிறார்கள். உலகம் முழுவதிலும் உரிமைக்காக போராட்டங்கள் நடக்குதானே ஜெயபாலன்? இன்றைக்கும் பல்வேறு விதங்கள் நடக்குதானே. அப்ப அதனால விடுதலை புலிகள் ஒரு போராட்ட இயக்கம் என்றதை உங்களை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை என்றதுக்காக அவர்கள் போராட்ட இயக்கம் இல்லை என்று இல்லை. இப்ப நான் இன்றைக்கு ஒரு ஊடகவியலாளனாக அல்லது ஒரு ஆய்வாளனாக கருத்தில் கூறுவேன். ஆகவே தயவு செய்து எந்த இடத்திலையும் விடுதலை புலிகளோட என்ன கொண்டு சேர்க்க வேண்டாம். அப்ப அந்த வகையில் அவர்கள் அந்த நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதில் என்ன செய்கிறார்கள்? அவர் தங்கள் மக்களோட கலந்து ஆலோசிச்சு ஒரு பாஸ் நடைமுறையை கொண்டு வருவோம் சொல்கிறார்கள். முதல்ல அந்த பாஸ் நடைமுறை இலவசமாகத்தான் அவர்கள் வழங்குறது என்று தொடங்குகிறார்கள். ஆனால் அது பொருட்செலவு, அதுக்கு நிர்வாகத்துக்கு ஆக்கள் தேவை. அப்ப போராளிகளை அதுக்குள்ள ஒன்றை பயன்படுத்த போராளிகளுடைய பற்றாக்குறை, இப்படி பல்வேறு காரணங்களாலே அவர்கள் சமூகத்திலிருந்து இளைஞர்களை, ஜோதிகளை ஹய பண்ணி அவர்கள் இந்த பாஸ் நடைமுறையை கொண்டு வரார்கள். அந்த நிர்வாக நடைமுறை வரைக்கும் அதுக்கு ஒரு செலவு தேவைப்படுது. அப்படித்தான் அது விரிவடைஞ்சு கொண்டு போகுது. உண்மையிலே எதிரிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும், எமது இனத்துக்கு எதிராக செயற்படுபவர்களை இனங்காண்பதற்கும் ஒரு ப்ரொபஷனல் வேயிலே அவர்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்யறதுக்காகத்தான் உண்மையில இந்த பாஸ் நடைமுறையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் மனோரஞ்சன் அதை தவறான ஒரு குற்றமான செயற்பாடாக சொல்லுகின்றார். இது எங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது விடுதலை புலிகள் செய்த ஒரு தவறான செயற்பாடே இல்லை. இதுல இன்னொரு நிகழ்ச்சியான சம்பவங்கள் கூட உண்டு. இந்த மருத்துவமனைகளில் இருந்து நோய்வாய்ப்பட்டு சில வழி அஞ்சாபுரம் பவுனியாக போக வேண்டிய நிலையில எல்லாம் எங்களோட மக்கள் இருந்தார்கள். ஆனால் களத்தில் நின்று போராடி படுகாயங்கள் அடைந்து அந்த மக்களுக்காக போராடி கொண்டிருந்த போராளிகள் விடுதலை புலிகளினுடைய மருத்துவ வசதிகளை பெற்றுத்தான் அவர்கள் தங்களை தேர்த்தி கொண்டு திரும்பவும் களத்தில் நின்று போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்களுக்கு அதே நோய்வாய் பிரச்சனை வந்த உடனே டாக்டர் எழுதிட்டு நீ ஓனியாவுக்கு போ, யாழ்ப்பாணம் போ, அஞ்சாபுரம் போ. அப்ப அந்த மக்களுக்கு பாஸ் தேவை. அந்த பாஸ் எல்லாத்தையும் புலிகள் இலவசமாக கொடுத்தார்கள். அதை விட சிறப்பாக அந்த பாஸ் வழங்குவதற்காகவே ஆட்களை கூட அவர்கள் பிற்காலத்துல ஆட்களுக்கு கூட அனுமதித்திருந்தார்கள். எனது பிரதேசத்தில் எனக்கெல்லாம் 5 பாஸ் தந்திருந்தார்கள், அவசர பாஸ். அந்த அவசர பாஸ்ன்றது கட்டாயம் ஒருத்தர் இன்றைக்கு மௌனியாவுக்கு போகணும். ஆனால் அவர் பாஸ் எடுத்து கொண்டு போறதுக்கான அந்த நேர காலவாசம் இல்லை, ஒரு சித்தோட ஏதோ ஒரு முக்கியமான காலகட்டம் இருக்கட்டா என்னுடைய பிரதேசத்தில் எனக்கு தெரிய வந்தால் அந்த பாச நான் 3வது நபர் ஒருவர் கூட அவர்களுக்கு அந்த பாச நான் வழங்கும். நான் தான் அதை தந்து இல்லாம அதை வேறொரு வழியில நாங்கள் அந்த பாசையை கொடுப்போம். உடனே போகக்கூடிய ஏற்பாடுகள் கூட புலிகள் செய்திருந்து எனக்கு நன்றாக தெரியும். அதனுடைய இந்த பாஸ் நடைமுறையை பிள்ளையண்டோ அல்லது அது புலிகள் தமிழ் மக்கள் மீது திணித்த ஒரு மிக கொடூரமான விஷயம் என்றோ சொல்லுவீர்களாக இருந்தால் நான் கேட்கிறேன், அமெரிக்கா மெக்சிகன் பல்கலைக்கழகத்துக்கு வர்றதுக்கு என்ன நடைமுறையை பின்பற்றி மனோரஞ்சன் பிளைட் ஏறி வந்தார்ன்றது கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவாரா இருந்தால், இங்கே புலிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே ஒரு பாஸ் நடைமுறையை வச்சிருந்தது சரியோ பிள்ளை கொண்டு அவருக்கு விளங்கும். ஆகவே இது மக்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும். இந்த பாஸ் நடைமுறை தங்களுடைய மக்களை துன்புறுத்துறது இல்லை, வணிகர்களுக்கான பாஸ். அதாவது வணிக தேவைக்காக ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு போய் வருகிறவர்களுக்கு வெறும் 150 ரூபாய், பின்னர் 300 ரூபாய் வரையும் தான் அவர்கள் அறவிட்டார். ஆனால் அவசர பாஸ் என்றது வரும் பொழுதுதான் அவர்கள் 1000 ரூபாய் வரையும், எனக்கு தெரிஞ்ச 1000 ரூபாய் வரையும் அறவிட்டிருந்தார்கள். அந்த 1000 ரூபாய் அவசர பாசையும் கூட இலவசமாக கூட அதை செலுத்தி போக முடியாத கஷ்டப்பட்டவர்களுக்கு வழங்கினார்கள் என்றது அவர்கள் ஒரு கண்ணியமான ஒரு நடைமுறை அங்கு வச்சிருந்தார்கள் என்றது அந்த மண்ணில் சமகாலத்தில் வாழ்ந்தவன் என்ற வகையிலும் என்னாலே அடிச்சு கூற முடியும். ஆகவே இந்த பாஸ் நடைமுறை சம்பந்தமாக மனோரஞ்சனுடைய கருத்தை நான் முற்றுமுழுதாக மறுக்கிறேன். சரிதான், அதை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்குது. என்ன கேள்வி என்னன்னா, இந்த பாஸ் நடைமுறைக்கு ஊடாக அரசாங்கமும் பாஸ் சிஸ்டம் வச்சிருக்குது. பாஸ்போர்ட் எடுத்து தான் நீங்கள் வெளிநாடுகளுக்கும் எங்கேயோ போகணும். உலகம் முழுக்க ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனா அரசாங்கம் கல்வியை வழங்குது, மருத்துவத்தை வழங்குது, அதே நேரம் வரி அறவிடுது, எல்லாம் செய்யுது. ஆனா இப்ப உங்கள் மீது புலிகள் மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டுன்னா புலிகள் மக்களுக்கு எதையும் பெருசா ஒன்றும் செய்யல. ஆனால் இந்த பாஸ் சிஸ்டத்தை வச்சு தடைகளை ஏற்படுத்தினார்கள். உங்களோட புலனாய்வுகளுக்காக நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தியிருந்தாலும், உங்களோட பாதுகாப்புக்காக அதை நடைமுறைப்படுத்தியிருந்தாலும் அதுல பல்வேறு பாரபட்சங்கள் மக்களுக்கு நாளாந்த வேலையை செய்ய இயலாத தடைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. நகை கேட்டிருக்கிறோம், காசு கேட்டிருக்கிறோம்,
வெளியில போறதுக்கு. நாங்கள் இந்த வெளிநாடுகளுக்கு வந்தவர்கள் விடுதலை புலிகளை உண்மையிலேயே இங்க இருந்து எல்லாரும் ஆதரிக்கணும். இவையெல்லாம் ஆதரிக்கணும் என்றால் ஏன் இவர்கள் வெளிநாட்டுக்கு வந்திருக்க வேண்டும்? உண்மையிலேயே காசு இல்லாதவர் தான் தானே கடைசி அங்க தங்கி நின்றதும் சண்டை பிடிச்சு உயிரை விட்டதும். இதே என்ன பாக்குறீங்க? நல்ல கேள்வி. இந்த பாஸ் நடைமுறையை பற்றி சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கை ஒரு ஜனநாயக நாடு. ஆனால் வடகிழக்கு மக்களும் இலங்கை குடியுரிமை பெற்ற குடிமக்கள் என்று சொல்கிறது இலங்கை அரசு. ஆனால் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு வருபவர்களுக்கு டே பாஸ் என்று ஒன்று கொடுத்தார். அது இலங்கை புலனாய்வுத்துறையால விசாரணை நடத்தப்பட்டு அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு காவல்துறையில போய் நீங்கள் அந்த டே பாஸ் எடுக்கணும். பிறகு அந்த டே பாஸை சப்போஸ் அடுத்த நாள் நிக்கணும் என்று சொல்லி சொன்னா அதை புதுப்பிக்கிறதுக்கு வரவன். அதை புதுப்பிக்கிறதுக்கு வர்றதுக்கு அங்க முன்னுக்கு தரகர்கள் இருப்பார்கள். அந்த தரகர்கள்ட்ட அந்த பாஸை புதுப்பிச்சு கொள்ளலாம். இதை விட காவல்துறை இணைந்து நடத்திய திருட்டு லஞ்ச வேலைகள்ல வவுனியாலே ஆயிரக்கணக்கான பாசுகள் வெளியில இருந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் வாய்ப்பட்டு கொடுத்தார்கள். மாத பாஸ் எல்லாம் கொடுத்தார்கள். அப்படி எல்லாம் அங்க சம்பவங்கள் நடந்தது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்திருந்தாங்க. எல்லாத்தையும் கூட நானே சேகரிச்சிருக்கிறேன். வவுனியாக்கள்ல யார் யார் அப்படி பாஸ் எடுத்து கொடுத்தவன், நேர்மையாக பாஸ் எடுத்து கொடுக்குறார்கள், யார் திருட்டு போலி பாசுகளை கொடுத்து அரசாங்கத்துக்கும் தெரியாம காவல்துறையில உள்ள முக்கியஸ்தர்கள் ஒரு சிலரோட சம்பந்தப்பட்டோ அல்லது சிஐடியோட சம்பந்தப்பட்டோ பாஸ் வழங்கின விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி ஆள் பிடிச்ச வேலையில செய்தாரு. அப்ப ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் தன்னுடைய தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு, தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு, தன்னுடைய மக்களில் யார் உண்மையான குற்றவாளிகள், யார் எதிரிகளுக்கு வேலை செய்கிறார்கள் என்றதை சரியாக இனங்கண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எடுக்கிற நடைமுறையை நீங்கள் தவறென்று சொல்லுகின்ற மனோரஞ்சன் போன்றவர்கள் எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில தங்களுடைய அடையாளத்தை வைத்திருக்கின்ற அல்லது அவர்களுடைய கிராம சேவை உத்தியோகத்தினால இவர் இன்னார்தான் என்று சொல்லி சிபாரிசு பண்ணப்பட்ட ஒரு புகைப்பட அடையாளத்தை கொண்ட வடகிழக்கு மக்களுக்கு டே பாஸ் நடைமுறையையும் கொண்டார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு நியாயம், அவர்களுக்கு ஒரு நீதி. அதே நேரம் தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடுகின்ற போராட்ட இயக்கங்கள் அல்லது போராட்ட இயக்கமான விடுதலை புலிகள் இயக்கம் பிற்காலத்தில் புலிகள் மட்டும் இருந்தார்கள். புலிகள் நடவடிக்கையை மட்டும் தவறு என்று சொல்றது அது அறிவார்ந்த மக்களுக்கு தெரியும். அந்த நடைமுறை அக்காலத்தில் அவர்களால் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு நடைமுறை மட்டுமல்ல, அவர்கள் அந்த நடைமுறையை மிக சிறப்பாக செய்தார்கள். அதுல சில சரிபுலிகள் ஏற்படும், நிர்வாக பிரச்சனைகள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும், தனிமனித பிரச்சனைகள் ஏற்படும், அதெல்லாம் ஏற்படும். எல்லாத்தையும் அவர்கள் சீர் செய்து இன்னொருக்கா நடந்த தவிர இன்னொருக்கா நடந்த போல முறையில அவருடைய உளவுத்துறை பல்வேறு வகையில் அது எல்லாத்தையும் கண்காணிச்சு தான் அதை செய்து கொண்டிருந்தார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னை பொறுத்தவரையில இந்த பாஸ் நடைமுறை பற்றி நாங்கள் அதிகம் கதைக்கிறதில்லை, பிரயோசனம் இல்லை. அந்த பாஸ் நடைமுறை கூடாக தமிழர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பது எந்த வகையிலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்று சொன்னால் இதே பாஸ் நடைமுறை கூடாகத்தான் நான் கூட வவுனியாவுக்கு சென்று வருவேன். இந்த பாஸ் நடைமுறை இல்லைன்னா விடுதலை புலிகளை விட்டு பெரும்பாலான மக்கள் வடக்கு கிழக்குல இருந்து வெளியேறி இருப்பார்கள். அப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த பாஸ் நடைமுறை இல்லாமல் இருந்திருந்தால் விடுதலை புலிகளின் உளவுத்துறைக்கு சரியான தங்களுக்கு எதிராக செயற்படுகிறவர்களை கண்டுபிடிக்கிறதுல மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு அவர்கள் மக்கள் அல்லோலப்பட்டிருக்க வேண்டிய நிலை வந்திருக்கும். ஏனென்றால் அந்த பாஸ் நடைமுறை கொண்டு வந்ததுக்கு பிறகு படிப்படியாக விடுதலை புலிகள் தங்களுடைய கைது நடவடிக்கைகள் தொடர்பில் மிகவும் கடுமையாக்கி விட்டார்கள். எல்லாரையும் கைது செய்ய முடியாது. கைது செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இவர்கள் கையெழுத்து வாங்கி ஆகணும். நான் உங்களுக்கு சொன்ன இந்திய ராணுவ காலத்திலேயே ஒரு காலகட்டத்தில் தலைவர் கூப்பிட்டு சொல்லி போட்டார், மாத்திய அண்ணேட்ட கண்டி ரோட்டுக்கு கிழக்கு மேற்கு ரெண்டா பிரிச்சு போட்டு கிழக்குக்கு சின்னவன பொறுப்பா போடும், மேற்குக்கு நேர பொறுப்பா போடும். கைது செய்யறா இவர்கள் அனுமதி இல்லாம யாரும் கைது செய்யறாது. அதுக்காக அவர்கள் பெரிய ஆக்கள் அல்ல. அவர்கள்ட்ட நீங்கள் கைது செய்யணும்ன்றதுக்கான உங்களோட பக்கத்து இயக்கத்தின் பக்கத்து காரணத்தை சொல்ல வேணும். அவர்கள் அதை பகுப்பாய்வு செய்து ஓகே இவர் கைது செய்யப்படத்தான் வேணும் என்று சொன்னால் கைது செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் பார்த்து அப்படி அப்பவே கொண்டு வந்தவர்கள் இந்திய ராணுவ காலத்திலேயே கொண்டு வந்தவர்கள். அப்ப அதுக்கு கூட போராளிகளுக்கு மத்தியில கூட ஒரு குழப்பம் இருந்தது. யார் ஒரு எங்களுக்கு தெரியாத கூட்டி கொண்டு இவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொல்றாங்கன்ற அளவுக்கு இயக்கம் தன்னுடைய மறைமுக போராளிகளை பயன்படுத்தி கூட அதுகளை எல்லாம் செய்தது தங்களோட மக்களை பாதுகாக்கிறாங்க. மறுபடியாக சும்மா ஒரு இயக்கத்தின் மீது குறை சொல்லணும்ன்றதுக்காக அல்லது அந்நிய சக்திகள் அடிவரடிகளாக இருந்து கொண்டு அந்த இயக்கத்தினுடைய நற்பெயரை கெடுக்கணும்ன்றதுக்காக கதைக்கிற கதைகளை எங்களோட மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆகவே பாஸ் நடைமுறையை அந்த காலத்தில் விடுதலை புலிகள் கையில் எடுத்ததும் அதை நடைமுறைப்படுத்தினதும் மிக சரியாகத்தான் செய்தார்கள். இதை நீங்கள் வேணுமென்றால் பொதுமக்கள்கிட்ட போய் விடுதலை புலிகள் அதை சரியென்று சொல்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லத்தானே. விடுதலை புலிகளை சார்ந்தவர்கள் அப்படி ஒரு நடைமுறையை சரியென்று பொதுமக்கள் தானே அது சொல்ல வேணும்.
தாங்கள் மீது இவ்வாறான கடுபிடிகளை கொண்டு வாரது, நெருக்கடிகளை கொண்டு வாரது சரியா பிள்ளையாண்டது. இந்த ஊடகத்துல ஒரு ஊடகவியலாளனாகத்தான் நான் கதைக்கிறேன். அதுபடியால என்ன நீங்கள் நான் பொதுமக்களோடும் இருக்கிறேன், பொதுமக்கள் பக்கத்திலேயும் பார்க்கிறேன், புலிகளின் பக்கத்திலும் பார்க்கிறேன். அங்கே அந்த காலத்துல நடந்த சம்பவங்களை பற்றி தான் நான் இப்ப பேசுறேன். அதுல மனோரஞ்சனுடைய கருத்தை நான் ஒரு ஊடக செயற்பாட்டாளனாகவோ அல்லது முன்னாள் போராளியாகவோ அல்லது ஒரு பொதுமகனாகவோ நான் சொல்றேன். அது புலிகள் அப்படி ஒரு நடைமுறையை அந்த காலத்தில் அவர்கள் நடைமுறைத்தான். இந்த இடத்த புலிகள் எல்லாம் எந்த இயக்கம் இருந்தாலும் அதைத்தான் செய்திருக்க முடியும். வேற எந்த நடவடிக்கையை அவர்கள் செய்ய முடியாது. இந்த பாஸ் நடைமுறை மக்களுக்கு நன்மை தரும் என்றதிலும் பார்க்க, விடுதலை புலிகள் தங்களுக்கு எதிரானவர்களை சிலவர்கள் முகவர்களாகவும் இருக்கலாம், அவர்களை அடையாளம் காண்றதுக்காகவும் தாங்கள் விரும்பாத தகவல்கள் மக்களை போய் சேரக்கூடாது என்றும் இப்ப ஒரு நாடு கடவுச்சீட்டு ஏன் பயன்படுத்துது? தன்னுடைய நாட்டுகளை யார் வருகிறார்கள், தன்னுடைய நாட்டில் அவர்களை உறுதி செய்யறதுக்கும் தானே நடைமுறைப்படுத்துகிறார்கள். நான் கடவுச்சீட்டை பற்றி கேட்கல, நான் இப்ப கடவுச்சீட், அதாவது இது ஒரு நிழல் அரசாங்கமாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் ஒரு பாஸ் நடைமுறை என்று வச்சிருந்தார்கள். உள்நாட்டுகளில் இருக்கிற ஒரு மக்களின் ஒரு பகுதியினர் உரிமைக்காக போராடுகிற மக்கள் தங்கட பகுதிக்கு போகும்போது அவர்கள் புலிகள் நாட்கள் வருகிறார்களான்றதை பார்க்கறதுக்கு சிங்கள அரசு டே பாஸ், வீக் பாஸ், மந்த் பாஸ் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். இது ரெண்டு பகுதியும் தான் சொன்னார்கள். ஆனால் புலிகளை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார் மனோரஞ்சன். இதை பற்றி அதிகம் பேசுறது ஒன்றுமில்லை ஜெயபாலன். இதை பற்றி நீங்க உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள. நீங்கள் கேள்வி சம்பந்தமாக நீங்கள் பேச விரும்பித்தான் வந்திருக்கிறீங்க. அது சம்பந்தமான ஒரு சந்தேகத்தை நான் கேட்கிறேன். கண்டிப்பா கேட்கலாம். இப்ப பாஸ் நடைமுறையை பற்றி நான் கேட்கல. நான் என்ன கேட்கிறேன்டா, விடுதலை புலிகள் இவ்வாறான கெடுபிடிகளை கொண்டு வந்தது மக்களுக்கு நன்மை பயக்கிறதாக இல்லாமல் தங்களை விமர்சிக்கின்ற அல்லது தங்களுக்கு சாதகம் இல்லாத தகவல்கள் மக்கள்கிட்ட சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அங்க சுதந்திரமான ஒரு ஊடகம் செயற்பட முடியல, வேற பத்திரிகைகள் அல்லது ஊடகவியலாளர்கள் செயற்பட முடியல, தங்களுக்கு எதிரான செய்திகள் வர முடியல. இவ்வாறான கட்டுப்பாடுகளைத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த பாஸ் நடைமுறை இருக்கிற காலகட்டத்துல தான் தமிழ்ச்செல்வன், சங்கர் போன்றவர்கள் எல்லாம் ஊடுருவி தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு இறுக்கமாக வச்சிருந்தவர்கள் என்னென்று இதெல்லாம் நடந்ததாங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப். அதாவது 90ஆம் ஆண்டுதான் இந்த ஆள ஊடுருவும் படையணி LRRP செயற்பட தொடங்குது. இதுக்கு பக்கபலமாக இந்த ஏனைய இயக்கங்கள் ஆயுத போராட்டத்தை கைவிட்டு இலங்கை அரசாங்கத்தோடு அமைதிப்படைகள் போனதுக்கு பிறகு வந்தவர்களுடைய துணையோடு தான் அவர்கள் அதை முதல் தொடங்குகிறார்கள். அது ஒரு இராணுவ நடவடிக்கை. அதை விடுதலை புலிகள் தங்களுடைய இராணுவ மூலோபாயங்களுக்குள்ளால கட்டுப்படுத்த முற்படுகிறார்கள். துரோகிகளும் ஒவ்வொரு சில சக்திகளும் ஆழ ஊடுருவி இருந்து நடத்தின ஒரு ஆழ ஊடுருவும் செயற்பாடு. அது ஒரு பக்க நடவடிக்கை. ஆனால் தங்களுடைய தாயகம் நிலவ பரப்பு பற்றிய தகவல்களை எதிரிகளிடம் கொண்டு சென்று கொடுக்கக்கூடியவர்களை இனங்காண வேண்டியது அந்த போராட்டத்தை நடத்திய அந்த போராட்ட இயக்கத்தினுடைய தேவை. அதனாலே அவர்கள் அந்த நடைமுறையை செய்தார்கள். எனது மனச்சாட்சிக்கு நான் சொல்லுகின்றேன், புலிகள் நடத்திய அந்த போக்குவரத்து கண்காணிப்பு பிரிவு, அந்த போக்குவரத்து கண்காணிப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் பொஸ்கோ இருந்தவர், அவருடைய நெருங்கிய நண்பர், மிகவும் கவலைப்படுவார். இதுகளை பற்றிய மேம்பாடுகள்ல என்னென்ன செய்யணும்னு சொல்லி கேட்பார். எங்கட மக்களுக்கு எங்களால் எவ்வளவு உதவி செய்யலாம் என்று சொல்லுவார். தங்களுக்கு மாதாந்தம் இந்த பாசு நடைமுறைகளுக்கு எவ்வளவு காசுகள் வருது, இதுல என்னத்தை யார் எப்படி பார்க்கலாம். அவர்கள் உண்மையிலே என் மனச்சாட்சிக்கு தெரிஞ்சு தங்களுடைய மக்கள் மீது மிக பெரும் காதல் கொண்ட போராளிகளாகத்தான் அவர்களை நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே அவர்கள் செய்த அந்த பாஸ் நடைமுறை என்றது இலங்கை அரசாங்கம் செய்த பாஸ் நடைமுறை அநியாயம் அளவுக்கு கூட அவர்கள் அந்த அநியாயங்களை செய்யவில்லை. அவர்கள் சொல்ல இல்லை. போய் புலனாய்வுத்துறை காரியாலயத்துக்கு போய் அங்கே அவர்கள்ட்ட இருந்து அவருக்கு விசாரணையை முடிச்சு கொண்டு பாஸ் எடுத்து கொண்டு போன்ற அவர்கள் சொல்ல இல்லை. ஆனால் இங்க நீங்கள் பிரவுன் கம்பெனியை கணக்கணும்னு சொன்னால் வரிசையில நின்று லைசன்ஸை கொடுத்து, ஐடென்டி கார்டை கொடுத்து, பாஸ்போர்ட்டை கொடுத்து, எதையோ ஒன்றை கொடுத்து சிஐடிட்ட விசாரணைக்கு போகணும். அவர் அழகான பொம்பளை 2-5 நம்பர் ரூமுக்கு சிலவரத்து 4 லட்சம் வாங்கன்னு சொல்லி வாங்கி வைப்பார். மற்றவர்களை தாண்டிக்குளம் போயிட்டா கடந்து போய்க்க திருப்பி போய்க்க வாங்கி கொண்டு வாங்கன்னு சொல்லுவார். அங்கால திரும்பி வெளியில வரையில 5000 ரூபாய் காசு எடுத்து கொண்டு போட்டு சொல்லுவார். நானே 2500 ரூபாய் காசு கொடுத்துட்டு என்னுடைய இலங்கை தேசிய அடையாள அட்டையை தாண்டிக்குளம்
பாயிண்ட்டுக்கு பக்கத்துல, அதாவது தாண்டிக்குளத்துல, அதாவது வவுனியால இருந்து வெளியில போய் கேட்கல, தாண்டிக்குளம் பாயிண்ட கடந்தோடனே வலது பக்கத்துல உள்ள ஒரு வீடு, அந்த பக்கத்துல உலாவின மக்களுக்கு தெரியும், ஒரு மேசையில பல நூற்றுக்கணக்கு ஆயிரக்கணக்கான அப்படி அனாதரவா கிடக்கு. புத்தகம் வாங்காமலே விட்டு ஓடிட்டு. அப்ப நான் போய் அந்த அடையாளத்தை எடுப்போம் போனால் காசு ஆண்டு என்னோட கணக்கு காசு இல்லை, இருந்த காசு 2500 ரூபாய், 2500 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்கொண்டு போன்றான். நான் அதுக்கு பிறகு 66 நின்று கிண்டி அந்த அடையாளத்தை அதுக்குள்ள நான் தேடி எடுத்து கொண்டு போனேன். சோ இந்த நடைமுறைகளுடைய ஒப்படைக்கல அங்க என்ன நடந்ததுன்ற உண்மை தெரியாமல் எடுபடிகள் வந்து இந்த போராளிகளை பிள்ளைன்னு சொல்றதை நான் நன்மையாக கண்டிக்கிறோம். எடுபடி என்ற வாசகம் நான் சரியா தான் பயன்படுத்தும். இந்த நடைமுறைகள் எல்லாத்துக்கும் கட்டுப்படுத்தி இருக்க முடியாமல் தான் 1/3 பகுதி மக்கள், தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கை விட்டு குறிப்பாக விடுதலை புலிகள் என்ற கட்டுப்பாடு போய் வாழ்ந்தினார். அது இவர்களை போன்றவர்கள் சொல்லுகிற கதை மக்களுக்கு சுதந்திரமாக நடமாடுறதுக்கான அதாவது ஜெயபாலன், மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கான அனுமதி விடுதலை புலிகளால் வழங்கப்பட்டிருந்தது. சில ஆங்கில வார்த்தைகள் நான் பயன்படுத்த விரும்பவில்லை. சில கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்தார்களே தவிர மற்றும்படி அது அவர்களுடைய ஒரு விடுதலை போராட்டம் நடக்கிற தேசத்திலே அவர்கள் அப்படியான நடைமுறைகளை செய்யத்தான் வேணும். என்ன விடுதலை புலிகள் அதில் மிகவும் 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 தங்களுடைய மக்களை மதித்து நடந்து கொண்டார்கள் என்றதுல எனக்கு எந்த மாற்றம் இந்த விடுதலை போராட்டத்திலையும் இப்படி ஒரு பாஸ் சிஸ்டம் எல்லாம் வச்சு விடுதலை போராட்டம் நடத்தினதாக நான் கேள்விப்படையில. அவர்களுக்கு தேவைப்பட்டது என்னென்றால் அவர்களை அழிக்கிறதுக்காக தமிழர்களுக்குள்ளே ஒரு பகுதியினர் அவர்களோடு போராடி விட்டு பிறகு ஜனநாயக வழிக்கு வந்த இயக்கங்கள், பிறகு மெத்த படித்த மேதாவிகள் சிஸ்டத்தையும் வச்சு கடைசியில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். சிங்களத்தின் அடிவரடிகள், லேக் ஹவுஸ்லயும் ரூபவானிலும் வெளியேறவர்கள் இப்படியானவர்கள் எல்லாரும் இருக்கைகள்ல வந்து இது என்னண்டா, நீங்கள் மற்றவர்களை துரோகி என்றதும் இலங்கை அரசாங்கம் உங்களை போன்றவர்களை துரோகி என்றதும் மாறி மாறி இந்த எரிகணைகள் நடக்குதே ஒழிய இதனால மக்களுக்கு என்ன பிரயோசனம் வந்தது? ஒரு விஷயத்தை கதைக்கிறோம் என்றால் அதுல ஒரு மக்களை கேட்கறதுக்கு அவர்களுக்கு ஏதாவது இருக்க வேண்டும். பாஸ் நடைமுறையை பற்றி மனோரஞ்சன் வைத்த கருத்து தவறானது. அவர் தவறான புரிதலில் இருந்து கதைக்கிறார். புலிகள் ஏதோ நிதி சேகரிக்கிறதுக்காக தமிழர்களை அடக்கி ஒடுக்கிறதுக்காக அது தவறு என்றதை நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். புலிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற ரகசியங்கள் வெளியே போவதை தடுக்க வேணும். தங்களுடைய பிரதேசங்களில் இருந்து தங்களுக்கு எதிராக அல்லது தங்களுடைய இன விடுதலை போராட்டத்துக்கு எதிராக செயற்படுபவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு அவர்கள் பயன்படுத்தின அந்த ஒரு அழகான வழிமுறை எனது அறிவு கட்டி அந்த மண்ணில் நானும் வாழ்ந்திருக்கிறேன் என்ற வகையில் அவர்கள் அதை சரியாத்தான் செய்தார்கள். இந்த பாஸ் நடைமுறைகள் இந்த நில அரசு எல்லாமே மக்களுடைய கருத்து சுதந்திரத்துக்கு தடையாத்தானே இருந்திருக்கு. இன்றைக்காவது மக்கள் வெளிப்படையாக கருத்தை தெரிவிக்க அந்த கருத்து சுதந்திரம் தொடர்பில் நான் எப்படி விளங்கப்படுத்தலாம் என்றால், ஜெயபாலன், விடுதலை புலிகள் ஒரு மெதுவாக ஒரு நடைமுறை அரசை வந்து அந்த மக்களுக்கு பழக்கி கொண்டு வந்த காலம் அது. அப்ப அவர்கள் எல்லாம் ஒரு அரசுக்குரிய அனைத்து நடைமுறையை கொண்டு வந்தார்கள். அவர்கள் நடைமுறை அரசை பழக்கிறீங்களா, நீங்கள் நடைமுறை அரசை நடத்தி பழகுறீங்களா? மக்களுக்கு என்ன தெரியுங்க பழக்க வேண்டி கிடக்கு. மக்கள் ஏற்கனவே அரசுக்குள்ள இருந்தவர்கள் தானே. எந்த அரசுக்கு இருந்தவர்கள்? அவர்கள் ஏதோ ஒரு அரசுக்குள்ள இருந்திருக்கிறார்கள். புலிகள் 2 வீதம் வரி செலுத்துங்கள் என்று கேட்டார்கள். ஒருவர் வவுனியாவுக்கு போய் வெளிநாட்டுல உள்ள நண்பரிடம் பணம் வாங்கி 40,000 ரூபாவுக்கு ஒரு MT-90 மோட்டார் சைக்கிளை வாங்கி கொண்டு வாரு. உண்மையிலே அவர்கிட்ட அந்த பாயிண்ட்ல வந்து வரி செலுத்துறதுக்கு காசு அவர்கிட்ட இல்லை என்றது உண்மைதான். ஆனால் அவருக்கு வவுனியாவுக்கு போயேக்க தெரியும் புலிகளுக்கு 2 வீத வரி செலுத்தணும். திருப்பி இங்க வரைக்குள்ள கொண்டு வர்ற பொருட்கள் எல்லாத்துக்கும் 2 வீத வரி செலுத்தணும். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு நீங்கள் வாங்குகிற உணவுப் பொருட்கள் அது அப்படியாக தவிர்ந்த மற்ற ஆடம்பர பொருட்கள், வியாபாரத்துக்கு கொண்டு வர பொருட்கள், வாகனங்களுக்கு எல்லாம் நீங்கள் 2 வீத வரி செலுத்தணும் என்றுதான் புலிகள் கேட்டார்கள். அந்த 2 வீத வரியை செலுத்த முடியாது என்று சொன்ன போது வரி கேட்கிறார்கள் புலிகள் என்று கோவப்பட்டு எனது கண்ணுக்கு முன்னாலே அந்த இடத்துல வச்சு ஒரு மோட்டார் சைக்கிள் ஒருவர் கொளுத்தினார். நான் சொன்னேன், உதவியவரை நீங்கள் இம்சப்படுத்துறீர்கள், இங்க உள்ள நிர்வாக நடைமுறையை இம்சப்படுத்துறீர்கள், உங்களிடம் பணம் இல்லை என்று சொன்னால் சொல்லுங்க, நான் அதுக்கான உதவி செய்யறேன். அந்த 2 வீத பணத்தை நீங்கள் திருப்பி கொண்டவர்களுக்கு கட்டுறதுக்கு நான் ஒன்றாங்க கதைச்சு விடுறேன் என்று சொல்லி கூட நான் சொன்னேன். அந்த சம்பவம் நடக்கும் போது அந்த இடத்துல நான் அந்த மோட்டார் சைக்கிளை கொளுத்தி போட்டு போறேன், பெரிய சாதனையாளர் மாதிரி போறேன். இதுதான் எங்கட மக்கள். இன்றைக்கு 13 வரியை தமிழீழத்துல வாழ முடியாது அல்லது புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் வாழ முடியாது என்று ஓடி கனடாவுக்கு வந்த நான் 13 வீத வரி கட்டுறோம். மொத்தத்துல 40 வீதத்துக்கு மேல வரி கட்டுவதாக சொல்லுகிறார்கள் இந்த நாட்டிலே. நாங்கள் உழைக்கிற 1 ரூபாய்க்கு 40 வீதம் கட்டுறவன். அது அப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு சொந்த நாட்டை மீட்கிறதுக்காக போராடுற ஒரு இயக்கம், போராளிகள்,
அவர்களுடைய மிக நியாயமான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்கன்னா, இந்த குற்றம் சாட்டுற மனநிலையில இருக்கிற ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்றில் அறிவிலிகள், இரண்டாவது எதிரிகளின் ஏவல் நாய்கள். இவர்கள் தான் குற்றம் சாட்டுவார்களே தவிர நேர்மையான ஒரு விஷயம் தெரிஞ்ச மனுஷன் பிள்ளைன்னு சொல்ல மாட்டான், அவனுக்கு அது தெரியும். மற்றது ஜெயபாலன் கதைக்க விடும். அந்த மண்ணில நான் வாழ்ந்திருக்கிறேன், 98ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரை அந்த மண்ணில நான் வாழ்ந்திருக்கிறேன். உங்களுக்கு மாற்று வழிகள், மாற்று தெரிவுகள் உண்டு. ஓகே, உங்களுடைய மோட்டர் சைக்கிளை அவர்கள் விட இல்லையா, இந்த வச்சுக்கொள்ள மோட்டர் சைக்கிளை யார் வாங்க, நீ கொண்டு வாங்க, கடையை கொண்டுதான், நீ இந்த பொறுப்படுத்த, பொறுப்பாளரை கூப்பிடு. மக்களுக்கு கேட்கிற உரிமை இருந்தது, பொறுப்பாளரை கூப்பிடு. ஓகே, வரிகட்ட காசு இல்லை, இந்த நண்பர் தான் காசு வந்தவர் மோட்டர் சைக்கிள் வாங்கினான். ஓகே, இந்த வச்சுக்கொள்ளு, நான் பேருந்து காசை கொண்டு வந்துட்டு வாங்குறேன்னு சொல்லி போட்டு போறான். அவர் அதுக்கு பிறகு அங்கே ஏரியாக்காரனை சந்திக்கலாம், மாவட்ட பொறுப்பாளரை சந்திக்கலாம், பலரை சந்திக்கலாம், தண்டை நிலைமையை சொல்லலாம். வரியே இல்லை, அவர் அந்த மோட்டர் சைக்கிளை வாங்கி கொண்டு போகலாம். இது எல்லாம் செய்யறதுக்கு அவர்கள் விரும்பவில்லை. நீங்கள் அது உங்களோட பிள்ளையா, அவர்களோட பிள்ளையா? இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா இந்த உலக பரப்பில் நீங்கள் வெளிநாடுகள்ல இந்த சட்டத்திட்டங்களை எப்படி நீங்கள் இந்த கேட்டு பின்பற்று வாழ்றீர்கள் வெளிநாடுகள்? அவர் மோட்டார் சைக்கிள் எரிச்சது நான் அறிஞ்சிருக்காத விடயம். ஆனால் நீங்கள் குடிச்சு கொண்டு போற தண்ணி போத்திருக்கு, வாங்கி கொண்டு போற ஆப்பிளுக்கும் வரி போட்டு இருக்கிறீர்கள். அப்ப அவர்கள் தண்ணிய ஊத்தி போட்டு போன விஷயங்களும் ஆப்பிள எரிஞ்சிட்டு போனதெல்லாம் நடந்திருக்குது. உங்களோட பாயிண்ட்ல நின்றவர்கள் மிக சில்லறத்தனமாக நடந்திருக்கணும். ஏபாலன், கனடாவிலே நீங்கள் சிறுநீர் கழித்து நீங்கள் வெளியே விட்ட நீருக்கு தான் கூடுதலான காசு செலுத்துறீர்கள் தண்ணிக்கு. ஏன் தெரியுமா உங்களுக்கு? அவர் எப்படி ப்ரோசஸ் பண்றான்னு சொன்னா, எப்படி அதை ப்ரோசஸ் பண்றான்னு சொன்னா, ஒரு வீடு எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு வீட்டுக்கு உள்ளுக்கு 1000 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னு சொன்னா 200 லிட்டரை அவர்கள் பூக்கண்டுக்கு தண்ணி அடிக்கிறார்கள். கலைக்க விடுங்க, 200 லிட்டர் பூக்கண்டுக்கு தண்ணி அடிக்கிறார்கள், 100 லிட்டர்ல கார் கழுவுறார்கள். இப்படியே ஒரு 400 லிட்டர் அவர்கள் அங்கேயே நிலத்துக்குள்ளேயே அந்த தண்ணி போட்டது. மிச்சம் 600 லிட்டர் தண்ணி தான் உண்மையில திருப்பி ரீசைக்கிளுக்கு போகும். ஆனால் அவர்கள் 1000 லிட்டர் தண்ணிக்கும் கனடாவில காசு வாங்குறாங்க. ஒவ்வொரு நாடுகள்ல ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது. சேவையை வழங்குகிறார்கள். அது மாதிரி தமிழிலும் ஒரு சேவையை வழங்க இல்லை, வரியை மட்டும்தான் அறவுகிறார்கள். அதாலதான் மக்கள் பிரச்சனைப்படுகிறார். விடுதலை புலிகள், நீங்க முதல்ல விடுதலை புலிகள் எங்க சேவை செய்ய, ஏன் சேவை செய்யல நினைக்கிறீங்க? அது மக்களை பொறுத்தவரை விடுதலை புலிகள் சேவையை வழங்கவில்லை. அந்த போராளிகள் தங்களுடைய அவயங்களை இழக்கிறார்கள், வாழ்வை இழக்கிறார்கள். இது விடுதலை புலிகளை சேர்ந்தவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். தாங்கள் போய் இழந்து போராட போறோம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். மக்களும் அப்படி இல்லையே. நாட்டின் சட்ட திட்டங்களை அந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள இல்லையோ? ஆனா அந்த நாட்டு இந்த சட்ட திட்டங்கள் ஒரு அளவுக்காவது ஜனநாயகமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். அனுமதியை பெற்றா சட்ட திட்டங்கள் நீங்க நினைக்கிறது போல விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு சில போராளிகள் எழுதின அரசாங்கம் வேறு அரசாங்கங்கள், உலக நாடுகளில் இருக்கிற அரசாங்கங்கள் வரி விதிக்குது எல்லாம் செய்தென்றால் அந்த நாட்டு அரசாங்கங்கள் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கங்கள். அந்த வரி விதிக்கிறது பற்றி பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடத்தித்தான் நடக்குது. நீங்கள் எங்க விவாதம் நீங்கள் எங்க மக்களை பேச விட்ட? உங்களை போல யாருக்கு தெரியாது ஜெயபாலன், புலிகளும் அதை செய்தவர்கள். அவர்கள் நீங்கள் புலிகளின் குரலை தவிர அங்க வேறு எந்த ஊடகமுமே இல்லை. எங்க நீங்க மக்களோட கருத்துக்களை விட்டீங்க? ஒரு போராட்ட காலத்துல வேற ஊடகங்கள் இல்லைன்றதுக்காக அங்க நடந்ததெல்லாம் பிள்ளைன்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்க மனோரஞ்சனை போய் ஒரு சில நீங்க ஒரு ஒலிவாங்கிய தீ கொண்டு போய், இப்ப நீங்க ஸ்ரீலங்காவுக்கு போய் ஒலிவாங்கிய தீ கொண்டு போய் ஒரு 60% மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அவர்கள் என்ன சொல்றாங்க, அதை கொண்டு பதிவு செய்யுங்க. ரெண்டு பக்கமும் இருக்கும்ல மாதிரி. நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பக்கம் தான் இல்லை, 2 பக்கம் இருக்குன்னு சொல்லாதீங்க ஜெயபாலன். 83ஆம் ஆண்டுல இருந்து தீவிரம் பெற்ற போராட்டம் 90ஆம் ஆண்டுக்கு வருது. எத்தனை வருஷம் இடைவெளி இருக்கு? 7 வருஷம் இடைவெளிக்கு பிறகு. அப்ப 83ல இந்த போராட்டம் தீவிரம் பெறுவதற்கு முதல்லயே இந்த வரி செலுத்துற விஷயங்கள்ல இருந்து இந்த மக்கள் அந்நியப்பட்டு அப்படி ஒரு விஷயம் இருக்கண்டே தெரியாமல் இருந்த மக்கள் தான் அவர்களுக்கு 90ஆம் ஆண்டு ஒரு நிழல் அரசாங்கத்தை கொண்டு வந்து ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துறதுக்கு வழிகிட்ட புலிகள் இயக்கத்தினுடைய நிர்வாக செயற்பாடுகளை நீங்கள் நடத்தவே கூடாது சொல்லி சொல்றது நீங்களே. நடத்துறதுக்கு உங்களை யார் தெரிவு செய்தது? நடத்துறதுக்கு எல்லாரும் மக்கள். நீங்கள் ஆயுத ரீதியில மற்றாக்களை இல்லாமல் பண்ணி வந்துட்டீங்க. மக்கள் தெரிவு செய்யல, மக்கள் தெரிவு செய்யல தங்களுடைய தலைவரா. நீங்கள் புலிகளை குற்றம் சாட்டுறதை மட்டும் விலக்காக கொண்டவன் ஜெயபாலன். நீங்கள் குற்றம் சாட்டுடைய வாழ்வின் மீது காரி துப்புறீர்கள்.
ஒன்று சொல்றாங்க இனத்தினுடைய சீரழிவை விடுதலை புலிகள் தான் மேற்கொண்டவன். இனத்தின் சீரழிவை புலிகள் மேற்கொள்ளல, உங்களை விட்டுருக்கிறோம் இல்லையா? மனோரஞ்சன் போன்ற மனநோயாளிகள், மனநோயாளியா இருக்கட்டும், மனோரஞ்சன் உங்களோட அடிப்படையில துரோகியா இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. மக்களை கொண்டு இந்த நிலைமைக்கு விட்டதார். இந்த நிலைமைக்கு விட்டது சிங்கள அரசும். சிங்கள அரசு 66ஆம் ஆண்டு ஒரு தீர்வு தந்தது. 66ஆம் ஆண்டு ஒரு தீர்வு தந்தது. பிரபாகரன் நிராகரிச்சவர். 86ஆம் ஆண்டு இலங்கை, 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பிரபாகரன் நிராகரிச்சவர். இயக்கத்தின் நிலைப்பாடு அவற்றை இயக்கத்துக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ் மக்கள் அவற்றை இயக்கம் இருந்தால் என்ன, இல்லாட்டில் என்ன? இப்ப உங்க கேள்வி, இப்ப உங்களுடைய பார்வையில அது உங்களோட நீங்க சார்ந்த தமிழினத்துக்கு அது ஒரு தீர்வு என்று நீங்க சொல்றீங்க. ஆனால் அவர்களுடைய பார்வையில அவர்கள் சொல்றார்கள் அது நான் சொல்றேன். போராடினார்களா இந்த உலகம்? நீங்க புலிகளுக்கு எதிராக புலிகளை வேண்டாம் சொல்லி போட்டு ஓடி உலகம் முழுக்க வந்திருக்கிறீர்களே தமிழ் மக்கள், நீங்கள் எங்கேயாவது வலிக்கிட்டு புலிகளுக்கு எதிராக போராடினீங்களா? அட்லீஸ்ட் இந்த இறுதி போர் நடைபெற்ற காலத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல புலிகள் ஆயுதங்களை போட வேணும்னு சொல்லி எங்கேயாவது உங்களை போல யாராவது 4 பேராவது கொடி தூக்கி பிடிச்சீங்களா? முள்ளமதி அந்த நேரம் கொடி தூக்கினோட எல்லாரையும் சுடுறதுலதான் நீங்க குறியாங்க. நாங்கள் சொல்லி இருக்கிறோம், முள்ளமதி நாங்கள் விடுதலை புலிகளுக்கு சொல்லி இருக்கிறோம். மார்ச் மாதத்திலேயே நான் மட்டும் சொல்ல இல்ல, உங்களோட சிவாஜிலிங்கமே சொல்லி இருக்கிறார், விடுதலை புலிகள் ஆயுதங்களை ஒப்படைச்சு சரணடை ஓடும், இது மக்களை கொண்டே அழிக்கிற வேலை என்று. நீங்க திசை மாறி ஒன்றுக்குள்ளே திசை மாறையில முள்ளமதி மாட்ட விட்டு ஆட்டுக்குள்ள மாட்ட விட்டு புலிகளை காலுக்கு புற வேலையை பார்க்காதீங்க. நீங்கள் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறவர்கள் ஒரு விஷயம் செய்யணும். கடந்த விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட 80ல இருந்து 2009 வரைக்கும் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு எங்கெங்க தவறுகள் நடந்திருக்கு, என்னென்ன பிரச்சனை, நீங்கள் எப்படி திருந்திக் கொள்ளணும் என்ற விஷயங்களை நீங்கள் ஆராய தயாரில்லை. நீங்கள் என்று சொல்றது நீங்கள் அல்ல, விடுதலை புலிகளும் அதனை ஆதரிக்கின்றவர்களுக்கும் இது சம்பந்தமான எந்த அறிவுபூர்வமான சிந்தனையும் கிடையாது. அவர்கள் வெறுமனே ஒரு பிரச்சார பீரங்கிகளாகத்தான் சுழண்டு கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க. விமர்சனம் வைக்கும் உரிமை உங்களுக்கு உண்டு. நிச்சயம். நன்றி முள்ளமதி. நீண்ட உரையாடல், நல்ல உரையாடல். தொடர்ந்து பேசுவோம்.